தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மின்மினி படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சில்லு கருப்பட்டி ஏழை போன்ற திரைப்படங்கள் மூலமா பிரபலமான அலிதா ஹமீத் எழுத்து மற்றும் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் தான் மின்மினி. அதாவது ஒரு சில இயக்குனர் பெயர் சொன்னா அவங்களுடைய படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற இயக்குனர் தான் அலிதா ஹமீத். இந்த மின்மினி திரைப்படத்தின் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராரு, சோ இந்த திரைப்படம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு திரை அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதனுடைய கதைக்களம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி பருவத்துல இரண்டு சிறுவர்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு கதைக்களமா இருக்குது இந்த கதை. ஒரு பள்ளி பருவத்துல இரண்டு சிறுவர்கள் இருக்காங்க. சோ அவங்களுக்கு இடையே ஒரு சிறிய பகை இருக்கிறது. அதுல ஒரு சிறுவனுடைய கனவு, ஒரு ட்ரீம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ இமயமலைக்கு பைக்லயே சுத்தி பார்க்கணும், இமயமலைக்கு போகணும் பைக்லயே அப்படிங்கிறதா ஒரு சிறுவனுடைய கனவா இருக்கிறது. இன்னொரு சிறுவனுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவிய கலைஞன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கிறது. இப்படி இரண்டு சிறுவர்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு குட்டி பகையை மறந்து நண்பர்களாக முயற்சிக்கின்ற அந்த காலகட்டத்துல ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் நடக்குது. சோ அந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு அந்த இரண்டு சிறுவர்கள் என்ன ஆனார்கள், அவங்களுடைய கனவு என்ன ஆனது, நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கிறதா மீதி படத்தினுடைய கதை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இயக்குனருடைய புதிய முயற்சியை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்துல 3 விதமான கதைக்களம் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகின்ற அந்த காலகட்டம். இப்படி 3 காலகட்டத்தை படமாக்குறதுக்காக இயக்குனர் கிட்டத்தட்ட 8 வருடம் காத்திருந்து இந்த கதையை, இந்த படத்தை எடுத்திருக்காரு. சோ இதுக்காக, இந்த முயற்சிக்காக அவங்கள பாராட்டியே ஆகணும் இயக்குனர் மற்றும் படக்குழுவினருக்கு. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பின்னணி இசை. சோ AR ரஹ்மானுடைய மூத்த மகள் கத்திஜா அவங்கதான் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்றவாறு பின்னணி இசையை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கதைக்களத்துக்கு ஏற்றவாறு இந்த இசை இருக்கிறது. சோ இந்த படத்துக்கு இந்த இசை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு. அதாவது முதல் பாதியில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவ நாட்களை வந்து பாத்தீங்கன்னா படமாக்கியிருக்காங்க. சோ அந்த பாதி ஆகட்டும், அடுத்த 2ஆம் பாதி வந்து பாத்தீங்கன்னா இமயமலையை நோக்கி போகின்ற அந்த பயணங்கள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா மூலம் அழகா அந்த காட்சிகளை மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகா இருக்கு. மொத்தத்துல இந்த படத்துல வருகின்ற அந்த கதாபாத்திரங்கள், அதாவது பாரி ஆகட்டும், சபரி ஆகட்டும், பிரவீனா ஆகட்டும், 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கின்ற அந்த கதைக்கு ஏற்பவாறு நடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து செயற்கைத்தனமா இருக்குது. சோ இருந்தாலும் இந்த படத்தினுடைய கதை வந்து பாத்தீங்கன்னா சோ பார்க்கும்படியா இருக்கிறதுனால ரசிக்கும்படியா இருக்குது. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அதாவது நெகட்டிவ் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ 2ஆம் பாதியில வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதி விறுவிறுப்பா பள்ளி பருவ காட்சிகளை ரசிக்கும்படியா இயக்குனர் அழகா வந்து பாத்தீங்கன்னா மெனக்கிட்டு இருக்காரு. 2ஆம் பாதியில படத்தினோட எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள், அதாவது ரொம்ப புஷ்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம படம் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையை நோக்கி போறத அப்படியே படமா எடுத்திருக்காங்க. எந்த விதமான சுவாரஸ்யமான காட்சிகள், எந்த விதமான ஒரு தடைகள் எதுவுமே இல்லாததுனால சோ 2ஆம் பாதி வந்து பாத்தீங்கன்னா நம்மள கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இதமான கதைய, ஒரு எந்த விதமான வன்முறையும் இல்லாம ஒரு பார்க்கக்கூடிய படமா இயக்குனர் வந்து கொடுத்திருக்காரு. முதல் பாதி அருமை, 2ஆம் பாதி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா இல்ல. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீலாக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.